வணக்கம் பிள்ளைகளே. மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் பயிற்சி பரீட்சை உண்டு. இணைந்த கணிதம். இந்த இணைந்த கணிதம் வினாத்தாளில் நாங்கள் பகுதி ஏயில இருக்கிற முதலாவது வினாவை பார்ப்போம். இந்த முதலாவது வினா உங்களுக்கு தெரியும், கணித தொகுத்தறிவு கோட்பாடு. அப்ப கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பொறுத்தளவில் 3 வகையான வினாக்கள் வாரது. முதலாவது வகை ஒரு தொடரையும் அதிண்ட கூட்டுத்தொகையும் தந்து அதை கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பாவிச்சு நிறுவ சொல்லி வாரும். ரெண்டாவது சமநிலிகளோட தொடர்புபட்ட வினாக்கள் வாரும். மூன்றாவது உதாரணமா 6 எண் சய உண்டு ஆனது 5 வகுபடத்தக்கதென நிறுவ சொல்லி வாரும். இவ்வாறான வினாக்கள் பொதுவாக வாரது. இதில் உங்களுக்கு முதலாவது வினா ஒரு தொடரையும் அதிண்ட கூட்டுத்தொகையும் தந்திருக்கு. இதை கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பாவிச்சு நிறுவ சொல்லிக்கிறார். இங்க கவனியுங்க, இந்த தொடர் சிக்மா குறியீட்டில தந்திருக்கு. அப்ப சிக்மா குறியீட்டில தந்தா நாங்கள் முதல் எண் சமன் ஒன்றுக்கு நிறுவணும். அப்ப எண் சமன் ஒன்றா r டெண்டிங் r-1 எண்ணுக்கு தான் ஒன்று போடணும், ஆருக்கு இல்ல. அப்ப எண்ணுக்கு பதிலாக நாங்கள் ஒன்று போட்டிருக்கிறோம். எண்ணுக்கு ஒன்று போட்டா இதுல r எடுக்கக்கூடிய பெருமானமும் ஒன்று. அப்ப ஒன்றை போட்டோம்னா 1 தர 2 சைவராம் அடுக்கு அது சமன் 1. அப்ப இடது கைப்பக்கம் 1, வலது கைப்பக்கமும் 1. இங்க பாருங்க, இதுல இடது கைப்பக்கமும் 1, வலது கைப்பக்கமும் 1. ஆகவே எண் சமன் 1க்கு முடிவு உண்மை. இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்ததா எண் சமன் p ஒரு நேர் நிறைவன், இக்கு முடிவு உண்மை என எடுக்கப்பட்டு எண் சமன் p+1க்கு முடிவு உண்மை என நிறுவுதல். அப்ப இதுல எண் சமன் pக்கு முடிவு உண்மை, அந்த முடிவை எழுதுறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். ரைட், இதுல எழுதி கிடக்க அந்த முடிவு. இனி எண் சமன் p+1க்கு முடிவு உண்மை என்று நிறுவனம். அதுக்கு இந்த எண் சமன் pக்கு முடிவு உண்மை என்று எடுத்த இந்த முடிவை பாவிப்போம். சரி, இங்க கவனிங்க. அப்ப எண் சமன் pக்கு உண்மை என்று நாங்கள் இதில் நிறுவி இருக்கிறோம். அப்ப இங்க பாருங்க, சிக்மா r சமன் 1 இருந்து எண்ணுக்கு p+1 r தர டெண்டிங் r-1 அடுக்கு. இந்த எண் சமன் p+1 என்று போடேக்க வார இடது கை பக்கம் இது. இந்த சிக்மா குறியீடு இது ஒரு கூட்டல் குறியீடு. 1 இருந்து p+1 வர அந்த உறுப்புகள் கூட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா 1 இருந்து p மட்டும் கூட்டுவோம். இந்த p+1 போட்டு கூட்டுறத குறிம்பாடுவோம் இங்க. அப்ப r க்கு p+1 போட்டா p+1 டெண்டிங் p. இந்த இதுக்கு பதிலா எண் சமன் pக்கு உண்மை என்று எடுத்த இதை கொண்டே போடுவோம். இதுக்கு பதிலா இதை கொண்டே இங்க போடுவோம். அப்ப அதை கொண்டே போட்டோம்னா இங்க பாருங்க, இதுல செய்து காட்டி இருக்கு. இந்த இதுக்கு பதிலா இதை கொண்டு போட்டிருக்கு. போட்டு சுருக்க இப்படி வருது. அதாவது எண் சமன் p+1 என்று போட்டு வாரம் வலது கை பக்கத்தில் எண் சமன் p+1 என்று போட்டு வாரதுக்கு சமனா இருக்கு. ஆகவே எண் சமன் p+1க்கு முடிவு உண்மை. இதோட முடிக்க இயலாது. கடைசியா நீங்கள் எழுதணும், எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி
முடிவு உண்மையாகும். இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாடு என்று சொல்றதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்கும். சரிதான்? இதுதான் முதலாவது கேள்வி. ரைட். அப்ப நாங்கள் அடுத்ததா இரண்டாவது கேள்வி பார்ப்போம். ரைட். இந்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. இது மட்டு சமநிலையோட தொடர்பட்ட வினா. முதல்ல நாங்கள் இந்த மட்டு சமநிலை என்றா என்ன அதை முதல்ல நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். மட்டு சால் மட்டு எக்ஸ் எக்ஸ் நேரா இருந்தா அல்லது பூஜ்ஜியமா இருந்தா இந்த மட்டை விட்டுட்டு அப்படியே இருக்கும். இந்த மட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ் மறையா இருந்தா முன்னுக்கு ஒரு மைனஸ போட்டுட்டு மட்டை விட்டுட்டு எழுதலாம். இதுதான் மட்டு எக்ஸ் இன் வரைவிலக்கணம். இதுல இதான் மட்டு எக்ஸ் இன் வரைவிலக்கணம். சரிதான்? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த மட்டு எக்ஸ் பிளஸ் 1, அப்ப இந்த மட்டு எக்ஸ் பிளஸ் 1 இல்லாம செய்தால்தான் இந்த மட்டு சார்பை நாங்கள் வரையலாம். அப்ப மட்டு எக்ஸ் பிளஸ் 1 இல்லாம செய்யறதுக்கு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று எக்ஸ் பெரிதல்ல சமன் சய உண்டு. எக்ஸ் பெரிதல்ல சமன் சய உண்டுண்டா மட்டுக்குள்ள இருக்கிறது நேர், நேரண்டா மட்டை விட்டுட்டு எழுதிக்கிறாங்க. இப்போ 2x சக 2 சயம் உண்டு, 2x சய உண்டு. எக்ஸ் சிறிது சய உண்டு, மட்டுக்குள்ள இருக்கிறது மறை, அப்ப முன்னுக்கு ஒரு மைனஸை போட்டுட்டு மட்டை விட்டுட்டு எழுதிக்கிறாங்க. அப்ப அதை சுருக்கினா 2x சய 5 வரும். இப்ப இந்த வரைவை நாங்கள் கீறோம். அதே மாதிரி இந்த சார் y சமன் x பிளஸ் 2 தர மட்டு x மைனஸ் 1. இந்த மட்டை இல்லாம செய்யறதுக்கு முதல் எங்க சைவர் வருமென்று பாருங்க. x சமன் ஒன்றில சைவர். அப்ப ஒன்றை விட பெரிது அல்லது சமனா இருந்தா மட்டுக்கு இருக்கிறது நேர் அல்லது பூஜ்ஜியம். அப்ப மட்டை விட்டுட்டு எழுதலாம். அப்ப 2 தர x மைனஸ் 1 வரும். 3x 2. x ஒன்றை விட சின்னண்டா மட்டுக்கு இருக்கிறது மறை, ஆகவே அது மைனஸ் x பிளஸ் 2 என்று எழுதலாம். சரி, இப்ப நாங்கள் இந்த ரெண்டு வரைவுகளையும் கீறப்போம். ரெண்டு வரைவுகளையும் கீறப்போம். முதலாவது வரைவு இந்த மட்டை உடைச்சு எழுதி இருக்கிறோம். இந்த y சமன் 2x சய உண்டு, x பெரிதல்ல சமன் சய உண்டு, இஞ்சால கீறப்போம். இவன் இந்த வரைவுகளை ஜடகுது. அப்ப இந்த வரைவு கீறக்கு ஒரு நேர்கோடு கீறக்கு ரெண்டு புள்ளிகள் வேணும் அல்லது ஒரு புள்ளியும் படித்திருந்தும் வேணும். இப்ப நாங்கள் இங்க ஒரு புள்ளி எடுப்போம். இந்த எடுக்கிற புள்ளி இந்த இல்ல புள்ளி எடுப்போம். எக்ஸுக்கு சய உண்ட போட்டீங்கன்னா y வந்து சயம் உண்டு. அப்ப இங்க இருக்கு, இங்க இருக்கு. படித்திறன் 2. படித்திறன் 2 நேர் x அச்சோட கூர்ங்கோணத்தை ஆக்கும். ரைட். ஆகவே இந்த புள்ளி கூட போகுது. படித்திறன் 2 x சய உண்ட விட பெரிதா இருக்கிற பிரதேசத்தில் அந்த கோடு கீறும். அப்ப இங்க கீறி கிடக்கு y சமன் 2x சய உண்டு. அதே மாதிரி சய உண்ட விட சின்னனா இருக்கிற பிரதேசத்தில் y சமன் சய 2x சய 5 கீறி கிடக்கு. இங்க அத பாருங்க. இதுலயும் நெல்ல புள்ளிய போடுங்க. எக்ஸுக்கு சய உண்டு போட்டா இல்ல சய உண்டு போட்டு பாருங்க, y வந்து சயம் உண்டு. அப்ப இந்த இடத்துல இருக்கும். படித்திறன் சய 2 மறை, அப்ப நேர் x அச்சோட விரிகோணத்தை ஆக்கும். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்ததான் இந்த மட்டு வரைவு. அதே மாதிரி இதையும் குறிக்கிறார். y சமன் 3x சய 2. இங்க பாருங்க, நெல்ல புள்ளிய போடுங்க. x கொண்டு போட்டீங்கன்னா 1, அப்ப இதுல இருக்கும். படித்திறன் 3, இது படித்திறன் 2, இது படித்திறன் 3. படித்திறன் கூடவா இருந்தா y அச்ச நோக்கி
சாஞ்சிருக்கு. அப்ப இதுதான் அந்த கோடு. அதே மாதிரி -x + 2 -x + 2 படித்திறன் மறை. ஆகவே நேர் x அச்சோட விதிகோணம். நெல்ல புள்ளிய போடுங்க. x கொண்ட போட்டா உண்மை இந்த இடத்துல இருக்கும். இதுதான் அந்த வரைவு. இந்த ரெண்டு வரைவுகள் சந்திக்கிற புள்ளி. இப்ப இந்த வரைவும் சந்திக்கிற புள்ளி என்ற ரெண்டையும் தீர்க்கும். அப்ப y சமன் -x + 2y y சமன் -2x - 5y தீர்க்கும். ரெண்டையும் தீர்த்தீங்களா ரெண்டு yஐயும் சமப்படுத்தினா x சமன் -7 வரும். அப்ப இடவற்ற புள்ளி 7. பட் இதுல உங்களுக்கு தெரியுது. இப்ப x க்கு 7 போட்டா y 1. இதுல போட்டு பாருங்க. x க்கு 7 போட்டா x க்கு 1 போட்டா y 1. இதுல போட்டு பாருங்க x க்கு 1 y 1. ஆகவே இந்த வரைவில தான் இது முறிஞ்சு கொண்டு போகும். இந்த y சமன் 2x 1 அந்த கோட்டில தான் மற்ற மட்டு சார்பு முறிஞ்சு கொண்டு போகும். சரிதான்? ரைட். இங்க கவனிங்க. இப்ப இந்த ரெண்டு வரைவையும் வச்சு இந்த சமநிலையை தீர்க்கும். இந்த சமநிலையில இந்த மூண்டை அங்கால கொண்டு போறோம். இந்த வரைவு ஏற்கனவே கீறி இருக்கிறோம். இந்த வரைவு கீறி இருக்கிறோம். இந்த வரைவை விட மேல இருக்கிற x இந்த வீச்சு. அப்ப இங்க பாருங்க. அதாவது இந்த ஒண்டில முறிகிற வரைவு இது. அப்ப இந்த வரைவு மேலே இருக்கும். அதை நான் சிவப்பால கீறினேன். இந்த சிவப்பால கீறின வரைவு மற்ற மட்டு வரைவை விட மேல இருக்கிற x இந்த வீச்சு காணும். பாருங்க. இந்த சய ஏழை விட சின்னனா இருந்த சிவப்பால கீறின வரைவு கீழே வந்துட்டு சய ஏழை விட கூடிக்கொண்டு போயிருக்க மேலே இருக்கு. இந்த ஒண்டில சமனாயிருக்கு. இங்க சமன் கோடு. அப்ப அந்த புள்ளி வரா. ஒன்று கங்காலையும் சிவப்பா கீறின வரைவு மேலே இருக்கு. ஆகவே அந்த வீச்சு வந்து சய ஏழை விட பெரிசு, உண்டை விட சின்ன. ஒன்றுக்கு வராத ஒன்றுக்கு அங்கால வரும். அல்லது போட்டு x பெரிதோ. பெருமானங்களின் தொடை என்று கேட்டா இதை தொட குறியீட்டுகள் எழுதினா சரி. இதை தொட குறியீட்டுகள் எழுதினா இதை ஆயுத வடிவிலையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம். சய 7, 1. இந்த ஓர் வந்து ஒன்றிப்பு குறியீடு எழுதும். 1 சக முடியும். அப்ப இதுதான் இந்த சமநிலையை திருப்திப்படுத்துற பெருமானங்களின் தொடர். நாங்கள் இனி அடுத்த கேள்விக்கு போவோம். சிக்கல் இதுல முதல் சொல்லி கிடக்கு. சட்1 3 சக 4 என்ற சிக்கல். சட்2 மொட் சட்2 சமன் 5 என்ற சிக்கல் எண்ணையும் இந்த ஆகன் வரிப்படத்தில் குறிக்கட்டாம். ஒரே வரிப்படத்தில் குறிக்கட்டாம். இந்த சிக்கல் சட்1 சமன் 3 சக 4 என்ற சிக்கலன் 3,4 என்ற ஆள் கூறுகளால குறிக்கப்படுற இந்த புள்ளியில குறிக்கலாம். மட்டு சற்று சமன் 5 ஆகுமாறுள்ள சற்று என்ற சிக்கலன்
உங்களுக்கு தெரியும் ஒரு சிக்கலெண்ணின் மட்டன்றது உற்பத்தியையும் அந்த சிக்கலெண்ணையும் இணைக்கிற கோட்டின் நீளம்தான் அந்த சிக்கலெண்ணின் மட்டு. அப்ப மட்டு அந்த சிக்கலெண்ணின் மட்டு வந்து 5 இருக்கணும்னா இந்த நீளம் 5 இருக்கக்கூடிய மாதிரி சற்று மாறப்போம். அவை சற்றுவின் அந்த ஒழுக்கு உற்பத்தியை மையமாகவும் 5 அலகை ஆரையாமுடைய வட்டம். இந்த வட்டத்தில் எல்லா இடத்திலும் சற்று இருக்கலாம். இந்த நிபந்தனையை திருப்தி செய்யக்கூடிய மாதிரி இந்த வட்டத்தில் இங்கேயும் சற்று இருக்கலாம். சரி, அப்ப முதல் கேட்ட கேள்வி 2ஐயும் குறிச்சிட்டம், ஒன்றை புள்ளியால குறிச்சிட்டம், மற்றதை வட்டத்தால குறிச்சிட்டம். பிறகு சொல்ற set1 plus set2 சமன் set ஆகுமாறுள்ள சிக்கலன் சட்டின் ஒழுக்கின் சமன்பாட்டை காண. அப்ப சட்டின் ஒழுக்கு தான் கேட்டுக்கிட. உங்களுக்கு தெரியும் சட்டுவும் மாறப்போகுது. அப்ப கவனிங்க, set1 தெரியும், மட்டு set2 தெரியும். இந்த சட்டை x பிளஸ் iy என்று எடுப்போம். சரி, set1 ஏற்கனவே தெரியும், அதை கொண்டு போடுறேன். set2 சிக்கலன் தெரியாது, ஆனால் அதில் மட்டும் தெரியும். ரைட், இப்போ இதில் இருந்து set2 எழுவாயாக்குறேன். set2 எழுவாயாக்கினா set2 சமன் x minus 3 plus I into y minus 4 என்று வரும். set2 தெரியாட்டிலும் மட்டு set2 5 என்று தெரியும். ஒரு சிக்கலனின் மட்டு இதிண்ட வர்க்கம் சக இதிண்ட வர்க்கத்தின் வர்க்கமூலம். அப்ப அதான் எழுதி கிடக்கு. xய 3 வர்க்கம் சக y 4 வர்க்கம் சமன் 5 வர்க்கம். அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சமன்பாடு, ஒரு வட்டத்தின் சமன்பாடு. 3,4 மையமாகவும் 5 அலகுகளை ஆரையாகவும் உடைய ஒரு வட்டம். சரிதான்? ரைட். அப்ப சட்டின் ஒழுக்க நாங்கள் கண்டுட்டோம். பிறகு சொல்ற மட்டு சட்டின் உயர்வை கேட்டுக்கிறார். உங்களுக்கு இப்படி ஒரு முடிவு தெரியும். மொட்டோ set1 plus set2 less than or equal to mot of set1 plus mot of set2. இப்படி ஒரு முடிவு உங்களுக்கு தெரியும். அப்ப இதில set1 அதிண்ட மட்டு 3/4 இந்த மட்டு 5, இது 5, அப்ப 10. அப்ப mot of set1 plus set2 ഇതിന്റെ മാക്സിമം 10. ஏன்னா 10 விட சிறிதா அல்ல சமனாத்தான் இருக்கும். அப்ப மேக்ஸிமம் 10. இதுதான் செட். அப்ப மோட் செட்டின் மேக்ஸிமம் 10. சரிதான்? இவ்வளவுதான் இந்த மூன்றாவது கேள்வி. அடுத்ததா நாங்கள் 4வது கேள்விக்கு போவோம். இதுல இன்னொரு முறை இந்த 3வது கேள்வியில அந்த இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒழுக்கு ஒரு வட்டம், வட்டத்தை கீறிக்கிறார். மொட் செட்ன்றது உற்பத்தியையும் சட்டையும் இணைக்கிற ஓட்டின் நீளம். அப்ப இங்க கிடக்கு உற்பத்தி, இங்க பாருங்க, இங்க கிடக்கு உற்பத்தி. அப்ப செட் இதுல இருந்தா இந்த நீளம் தான் மொட் செட். அப்ப இந்த நீளம் செட் வந்து இந்த வட்டத்துல மாறப்போம். இந்த நீளத்தின் உயர்வு இது நான் விட்டமா இருக்கிறது. நானை விட விட்டம் பெருசு. ஆகவே விட்டமா இருக்க உயர்வா இருக்கும். அப்ப இந்த இடத்துல செட் வரைக்க மொட் செட் உயர்வா இருக்கும். அப்ப இது 5 10. அப்ப இப்படி கேத்திர கணித முறையிலே நீங்கள் இதை செய்யலாம். ரைட், நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். நாலாவது கேள்வி ஈருறுப்பு விரிவில ஒரு கேள்வி. இங்க பாருங்க, அடுத்து வார 3 உறுப்புகளின் குணகங்களுக்கு இடையிலான விகிதம் 5க்கு 10க்கு 14. ரைட்.
இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ஈருறுப்பு விரிவில உள்ள ஆறாம் உறுப்பு TR என்றும் R plus 1ஆம் உறுப்பு TR plus 1 R plus 2 அதாவது TR plus 2ஆம் உறுப்பு TR plus 2 என்றும் நாங்கள் எழுதுவோம். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் A சக B இன் எண்ணாம் அடுக்கு இந்த ஈருறுப்பு விரிவில ஆறாம் உறுப்புன்றது NCR A இன் n minus R B இன் R. இதுதான் ஈருறுப்பு விரிவில உள்ள ஆறாம் உறுப்பு. அது இங்க இன்னுக்கு பதிலா n சக 5 இட A க்கு பதிலா 1 இட ரைட். அப்ப TR என்றது n சக 5 C 1 குறைய x இன் இந்த R minus 1 வரை. அதே மாதிரி TR plus 1 என்றா n சக 5 C 1 குறைய R x இன் R. அதே மாதிரி மற்றதும் எழுதுகிறேன். இந்த குணகங்கள் x விட்டுட்டு இது குணகம். அப்ப ஆறாம் உறுப்பின் ஆறாம் உறுப்பில x இன் R minus 1 இருக்கும். அதிന്റെ குணகம். அந்த குணகங்களுக்கு இடையிலான விகிதம் தான் 5க்கு 10க்கு 16. 5 எழுதுகிறேன். சரி, இப்ப நாங்கள் இந்த விகிதத்தை பின்னமா எழுதுவோம். இங்க பாருங்க, இத பின்னமா எழுதினோம்னா n சக 5 CR சய உண்டு கீழே n சக 5 CR 5க்கு 10. சரி, இதுங்க விரிவுகள் எழுதிக்கிறார். n சக 5 ஃபேக்டோரியல் n சக 5 சய R minus 1. அப்ப n சக R சய R ஃபேக்டோரியல் மற்றது R minus 1 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இதையும் எழுதிக்கிறார். இதை கணக்க வெட்டுப்படும். இங்க பாருங்க, இந்த n சக 5 எல்லாம் வெட்டுப்படும். இதுல வெட்டுப்பட்டு ஒரு R மிஞ்சும். இதை விட 1 கூட. அப்ப இதுல வெட்டுப்பட்டு இதுல n plus R minus R மிஞ்சும். அதைத்தான் எழுதிக்கிறார். மிச்சமாக இருக்கிற எழுதிக்கிறார். அப்ப இதுல இருந்து n-க்கும் R-க்கும் இடையில ஒரு தொடர்பு. அதே மாதிரி இதன் கீழ் இது சமன் 10 கீழ் 16. அதில இருந்தும் n-க்கும் R-க்கும் இடையில ஒரு தொடர்பு. இந்த ரெண்டிலையும் இருந்து n-ஐயும் R-ஐயும் காணலாம். இதுல n மட்டும்தான் கேள்வி. அப்ப R காண தேவையில்லை. என்ன கண்டீங்கன்னா n சமன் R என்று வருது. சரியா? ரைட். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி எல்லைகள்ல இருக்கு. இந்த எல்லைகள்ல நாங்கள் இந்த கேள்விக்கு நாங்கள் பயன்படுத்த போற முடிவு லிமிட் sin x இன்டு x x பூஜ்ஜியத்தை அணுகினா உண்டு. இந்த முடிவைத்தான் இந்த கேள்விக்கு நாங்கள் பாவிக்க போறோம். மற்றது 1 minus cos 2x 2 sin வர்க்கம் x என்று எழுதலாம். அப்ப இதுல இருக்கிற 1 minus cos 2x க்கு 2 sin வர்க்கம் x, இது இந்த அரைவாசி கோணம். 1 minus cos 4x க்கு 2 sin வர்க்கம் அரைவாசி 2x. அதே மாதிரி எழுதிக்கிறார். இந்த x இன் 2 அடுக்க x வர்க்கத்தின் n அடுக்குன்னு எழுதலாம். அப்ப x வர்க்கம் n தடவை கிடைக்கும். அதை பிரிச்சு எழுதணும். இதுக்கு ஒரு x வர்க்கம், இதுக்கு ஒரு x வர்க்கம், இதுக்கு ஒரு x வர்க்கம். அப்படி இந்த n தடவையும் பிரிச்சு எழுதணும். இப்ப இதுல 2, இதுல ஒரு 2, இதுல ஒரு 2, 2 n அடுக்கு வெளியே எடுத்தாச்சு. சரி, sin 2x அண்ட இந்த 2x வரும். அப்ப இதுல வர்க்கமும் இருக்கிறபடியா மேலேயும் கீழையும் 2 வர்க்கத்தை சேர்க்கும். அதே மாதிரி இஞ்சையும் மேலேயும் கீழையும் 3 வர்க்கத்தால பெருக்கி கிடக்கும். இஞ்ச அதே மாதிரி n வர்க்கத்தால மேலேயும் கீழையும் பெருக்கி இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இதெல்லாம் பெருக்கல் 2 வர்க்கம், 3 வர்க்கம், 4 வர்க்கம், n வர்க்கம் எல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இப்ப லிமிட் எடுக்கிறோம்.
இதெல்லாம் உண்டு. அப்ப 2 எண்ணாம் அடுக்கு இது n ஃபேக்டோரியல் இன் வர்க்கம். இத பாருங்க, n ஃபேக்டோரியல் இன் வர்க்கம். ஆகவே இந்த இந்த இல்ல கேள்விக்குரிய விட 2 எண்ணாம் அடுக்கு இன்டு n ஃபேக்டோரியல் இன் வர்க்கம். இதுதான் இந்த 5வது கேள்விக்குரிய விடை. அடுத்தது நாங்கள் இந்த 6வது கேள்விக்கு போவோம். ரைட், இது தொகையீட்டின் பிரயோகத்தில் இருக்கு. 2 இருபடி சார்புகளை கீற சொல்லி இருக்கு. y சமன் x வர்க்கம் உங்களுக்கு தெரியும். இந்த y சமன் x வர்க்கம் இந்த 30 கிளால போற ஒரு பரவளையம். அதே மாதிரி y சமன் 2 sin x வர்க்கம். x க்கு நோட் போட்டா 2, அப்ப இந்த இடம் 2. சரிதான்? இந்த 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 பரவளையம் 2ஐயும் கீற சொல்லி இருக்கு. ரைட், இப்படி 2 வரைவுகள் கீற சொன்னா இதுல முக்கியமானது அந்த 2 வரைவுக்கு நீங்க பேரிடும். y சமன் x, ஏன்னா ரெண்டும் பரவளைவு தான், ஒரே மாதிரி வரைவு. பேரிடாட்டி எது எதிண்ட வரைவுன்னு தெரியாது. ஆகவே கட்டாயமா நீங்கள் பேரிடும். மற்றது வெற்ற புள்ளிகள் காட்டணும். x அச்சு y அச்சு ஒரு வளை வெற்ற புள்ளிகள் உங்களோட இதுகளில் இருக்கும். இப்போ இந்த புள்ளி குறிக்காலும் பரவாயில்லை, இந்த புள்ளி கட்டாயம் நீங்கள் குறிங்க. y அச்ச வெற்ற புள்ளி இது கட்டாயம் காட்டணும். சரியா? ரைட். இப்ப முதலாவது கேட்டு கிடக்கதில இந்த 2 வளைவுகளாலும் உள்ளடக்கப்பட்ட பிரதேசம் கேபிட்டல் R இன் பரப்பளவு 8/3 சதுர அலகுகள் என காட்ட சொல்லி கிடக்கு. ரைட். அப்ப இதுல இன்னொரு பண்பையும் பாருங்க, சமச்சீர இந்த அரைவாசி. அப்ப நாங்கள் இந்த அரைவாசியை கண்டோம்னா 2ஆல பெருக்கி விட்டா போதும். அப்ப இந்த பரப்பளவு காணணுமா இருந்தா சரிதான். இங்க பாருங்க, இப்படி ஒரு வளையின் பரப்பளவு காணணுமா இருந்தா நாங்கள் இந்த பரப்பளவில் இருந்து கீழே உள்ள இந்த பரப்பளவை கழிச்சு விட்டாச்சு. உலா பரப்பளவில் இருந்து சரிதான், உலா பரப்பளவில் இருந்து கீழே உள்ள உலா பரப்பளவை கழிச்சு விட்டாச்சு. அதைத்தான் செய்யணும். அப்ப இந்த வளையாலும் y அச்சாலும் x சமன் 1 என்ற கோட்டாலும் x அச்சாலும் உள்ளடக்கப்படுற இந்த பரப்பளவில் இருந்து இந்த வளையாலும் x அச்சாலும் x சமன் 1 என்ற கோட்டாலும் உள்ளடக்கப்படுற இந்த பரப்பளவை கழிச்சா எங்களுக்கு இந்த இதுல நான் விளக்கி காட்டின பரப்பளவு வரும். இந்த 2ஆல விளக்கி விட்டா அந்த தேவையான பரப்பளவு வரும். இங்கே இதை நீங்கள் தொகையிட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு 8/3 சதுர அலகுகள் வரும். அடுத்தது கேட்டுக்கிறாங்க கனவளவு. இங்க பாருங்க, இப்ப இதுல ஒரு சின்ன கீழத்தை நீங்கள் எடுங்க. இதுல ஒரு சின்ன கீழத்தை எடுத்தீங்கன்னா இந்த கீழத்தை x அச்சு பற்றி 360 பாகையோடு சுழற்றினா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு வட்ட தட்டு வரும். அப்ப இந்த நிலத்தில போது என்னண்டு வரும்? ஒரு வட்ட துவாரம் உள்ள ஒரு வட்ட தட்டு வரும். சரி, அப்ப அந்த வட்ட துவாரம் உள்ள அந்த வட்டத்தட்டின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும். ஒரு வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம். சரிதான்? ரைட். அப்ப இது ஒரு தட்டு தடிப்பு டெல்டா எக்ஸ், பையார் வர்க்கம் டெல்டா எக்ஸ். அப்ப துவாரம் என்ற நடுவு உள்ளதை கழிக்கணும். அதை இங்க கழிச்சுக்கிறாங்க. இங்கேயும் சரிதான், இந்த சுழற்சிக்கு ஒரு வட்டத்தட்டு வரும். அதிண்ட கனவளவு
அதிൻ്റെ கன அளவு பையார் வர்க்கம் பரப்பளவு தர தடிப்பு டெல்டா எக்ஸ் கன அளவு வரும். இங்கேயும் நீங்கள் கணிக்கணும், இங்கே கணிச்சுக்கலாம். சரிதான்? ரைட். அப்ப இதை நீங்கள் தொகையிட்டா உங்களுக்கு எக்ஸ் அச்சு பற்றி சுழற்றதால இதுல கவனிங்க. கனடம் இங்க பாருங்க, எக்ஸ் அச்சு பற்றி சுழற்றதால வார அந்த திண்மத்தின் கன அளவு வரும். இப்ப இது தொகையிட்டீங்கன்னா உங்களுக்கு 16 பையன்கள் 3 கன அலகுகள் என்று வரும். சரி, நாங்கள் இனி அடுத்த கேள்விக்கு போவோம். 7வது கேள்வி, வகையீட்டின் பிரயோகம். இதுல பரமான வடிவில ஒரு வளைந்த சமன்பாடு தந்திருக்கு. அந்த வளை மீது இருக்கிற 9,27 இந்த புள்ளியில வரையப்படுற தொடரிந்த சமன்பாடு 3x 4y 135 0 என காட்டட்டாம். இப்ப முதல்ல உங்களுக்கு தெரியும், இப்ப இதுல நாங்கள் பாவிக்கிற தியரி dy over dx என்றது dy over dx என்றது தொடரின் படித்திறன். அப்ப எங்களுக்கு இந்த 9,27 இந்த புள்ளியில உள்ள தொடரின் படித்திறனை முதல் காணுவோம். ஒரு புள்ளி தெரியும், படித்திறனும் தெரிஞ்சா சமன்பாட்டை நாங்கள் எழுதலாம். அப்ப dy over dx முதல் காணும். dy over dx தான் படித்திறன். அப்ப dx by dt காணுவோம், dy into dt காணுவோம். சார்பினது வகையீடு dy into dx சமன் dy into dt into dt by dx. அப்ப dy over dx 2t இன் கீழ் 1 minus t square இப்படி வரும். இது அந்த பரமான பெருமானம் t சார்பில கிடையாது. இப்ப எங்களுக்கு இங்க 9,27 ஆள்கூறு தான் தந்திருக்கு, x ஆள்கூறு y ஆள்கூறு தந்திருக்கு. இதை வச்சுக்கொண்டு இந்த புள்ளிக்குரிய பரமான பெருமானத்தை காணுவோம். இப்ப இந்த y x ஆல பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? t வரும். ஆகவே 27 9ஆல பிரிச்சா 3. அப்ப அந்த புள்ளிக்குரிய பரமான பெருமானம் 3, t சமன் 3. அந்த புள்ளியை கொண்டே போட்டீங்கன்னா t சமன் 3ல உள்ள dy over dx அது உங்களுக்கு 3/4 வந்துடும். அப்ப ஒரு புள்ளி தெரியும், படித்திறன் தெரியும். ஆகவே நாங்கள் இந்த சமன்பாட்டை எழுதலாம். எழுகிற தொடரின் சமன்பாடு y 27 சமன் படித்திறன் 3/4 x 4. இதை சுருக்கினா உங்களுக்கு இப்படி வரும். சரியா? ரைட். நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த 8வது கேள்வியை பாருங்க. a 7 b 0 என்னும் புள்ளிகளினோடு செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்தான ஒரு கோடு x அச்சை p யிலும் y அச்சை q யிலும் வெட்டுகிறது. சரியா? புள்ளிகள் b, p யினோடு செல்லும் புள்ளிகள் b, p யினோடு செல்லும் நேர்கோடு aq வை r ல் வெட்டுகிறது. புள்ளி r ന്റെ ஒழுக்க கேட்டுக்கிறது. சரியா? ரைட். இங்க பாருங்க. இப்ப இந்த a ന്റെ ஆள்கூறு தந்திருக்கு, b ന്റെ ஆள்கூறு தந்திருக்கு. இந்த bp இணைக்கிற கோடு aq வை r ல வெட்டுது. qc ab க்கு செங்குத்து, qc ab க்கு செங்குத்து. இங்க பாருங்க, qc ab க்கு செங்குத்து. AO BQ க்கு செங்குத்து, AO BQ க்கு செங்குத்து. ஆகவே P என்றது முக்கோணி ABC
கியூவின் மைய போலி. பி என்றது முக்கோணி ஏபிக்யூவின் நிமிர் மையம். ஆகவே இது செங்குத்தாய் இருக்கு. பியில இருந்து இந்த பியை இணைக்கிற அந்த கோடு ஏக்யூவுக்கு செங்குத்தாய் இருக்கு. ஏனென்றா பி நிமிர் மையம். சரியா? ரைட். அப்ப இப்ப பாருங்க, பிஆர் ஏக்யூவும் செங்குத்து. ஆகவே படித்திறன்களின் பெருக்கம் சயம். ஆகவே பிஆர் படித்திறன் தர ஆர் படித்திறன் சயம். பாருங்க, பிஆர் படித்திறன் தர ஆர் படித்திறன் பெருக்கினா சயம். சரியா? இந்த பிஐ படித்திறனை நாங்கள் காணலாம். பிஏ படித்திறனை நாங்கள் காணலாம். இந்த படித்திறன் ரெண்டு புள்ளிகள் தெரியும். அவை படித்திறனை காணலாம். 0/5 கீழ் 7/0 7 கீழ் 0/5 கீழ் 7/0 5 கீழ் 5 கீழ் 7. சரியா? அப்ப ஏபியின் படித்திறனை கண்டுட்டேன். இப்ப எங்களுக்கு இது 90 ரூபாய். ஆகவே பிஆர் படித்திறன் y பார் சக 5 கீழ் x பார் சய 0. ஏக்யூவின் படித்திறன் படித்திறன் y பார் சய 0 கீழ் x பார் சய 7. இந்த ரெண்டையும் பெருக்கினா சயம். அப்ப இது எங்களுக்கு தேவையில்லை, இது தேவை. அப்ப பிஆர் படித்திறனையும் ஏஆர் படித்திறனையும் பெருக்கினா சயம். ஆகவே எங்களுக்கு எக்ஸ் பாருக்கும் y பாருக்கும் இடையில ஒரு தொடர்பு வரும். இங்க பாருங்க, அதான் எழுதி கிடக்கு. சரியா? அப்ப இத பெருக்கினீங்கன்னா எக்ஸ் பார் y பார்ல இப்படி ஒரு தொடர்பு வரும். பிறகு நீங்கள் எக்ஸ் பாருக்கு எக்ஸும் y பாருக்கு yயும் போட்டீங்கன்னா இந்த எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சய 7x சக 5y சமன் 0 என்று வரும். சரியா? அப்ப இதுதான் ஆர் இந்த ஒழுக்கு. இந்த நாங்கள் நிமிர் மையம் என்றபடியா செங்குத்தண்டு பார்த்தாங்க. அதை செங்குத்தண்டதை நிமிர் மையம் என்றதை பாவிக்காமல் இலகுவா செங்குத்தண்டதை நாங்கள் நிறுவலாம். அதைத்தான் இந்த முறையில போட்டுருக்கோம். சரியா பிள்ளைகளே? ரைட். நாங்கள் அடுத்ததா 9வது கேள்விக்கு போவோம். ரைட். இந்த 9வது கேள்வி ஒரு வளமையான கேள்வி. ரெண்டு வட்டங்கள் தந்திருக்கு. இந்த ரெண்டு வட்டங்களும் வெளிப்புறமாக தொடுமென காட்டி அந்த பொது தொடரின் சமன்பாட்டை கேட்டுக்கிறாங்க. அப்ப ரெண்டு வட்டங்கள் வெளிப்புறமா தொடுறதுக்கு என்ன நிபந்தனை? மையங்களுக்கு இடையிலான தூரம் ஆரைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருந்தா ரெண்டு வட்டங்களும் ஒன்றை ஒன்று வெளிப்புறமாக தொடும். அப்ப மையங்களுக்கு இடையிலான தூரம் காணணும்டா மையங்களை காணும். அப்ப C1 சய3 சய2 ஆர வர்க்கமூலம். இங்க பாருங்க, மையம் உங்களுக்கு காண தெரியும். சய3 சய2 ஆர வர்க்கமூலம் G² 9
f squared 4 சய c. அப்ப 3 2 வரும். அப்ப மையம் ஆர. இதே மாதிரி மற்ற வட்டத்தின் மையத்தையும் ஆரையும் காணுவோம். அப்ப மையம் x ஆல் உள்ள 0. ஆகவே 0,2 மையம் ஆர வர்க்கமூலம் g ஸ்கொயர் 0 வர்க்கம் பிளஸ் f ஸ்கொயர் 4 மைனஸ் c c-யும் 0. அப்ப 2 2 வருது. அப்ப மையங்களுக்கு இடையிலான தூரத்தை நாங்கள் காணலாம். c1 c2 ரெண்டு புள்ளிகளின் ஆள்கூறு தெரிஞ்சா மையங்களுக்கு இடையிலான தூரத்தை நாங்கள் காணலாம். சரியா? இப்ப c1 c2 வந்து x ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கம் 9 வரும். சக y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கம் 16 வரும். அப்ப 16 9 25 வர்க்கமூலம் எடுத்து விட்டா 5 வரும். சரியா? அப்ப மையங்களுக்கு இடையிலான தூரம் 5. ஆரைகளின் கூட்டுத்தொகை ஒன்று ஆர 3 மற்றது ஆர 2. அப்ப கூட்டினீங்களா அது 5. அப்ப ஆரைகளின் கூட்டுத்தொகை சமம். ஆகவே வெளிப்புறமாக தொடும். பிள்ளைகளே இதுல வேற என்ன கேள்வி வரும்? இந்த தொடுபுள்ளிய காண சொல்லி கேள்வி வரும். தொடுபுள்ளிய எப்படி காண்றோம்? இங்க பாருங்க, இதுதான் தொடுபுள்ளி. இந்த விகிதம் தெரியும். இது 3 இது 2. அப்ப c1 c2 அந்த தொடுபுள்ளி 3க்கு 2 விகிதத்தில் பிரிக்கும். ஆகவே இந்த c1 c2 3க்கு 2 விகிதத்தில் பிரிக்கிற புள்ளியை நீங்கள் காணலாம். c1 இன் ஆள்கூறு சய 3 சய 2, c2 இன் ஆள்கூறு சைவர் 2. ஆகவே 3 தர சைவர் சக 2 தர சய 3 3 2 5. இதே மாதிரி பையாகும் 3 தர 2 சக 2 தர சய 2 கீழே 5. ஆகவே தொடுபுள்ளியின் ஆள்கூறுகளை நாங்கள் காணலாம். சரியா? அப்ப இது அதுல கேள்வி இல்லை. சரி, அது வளமையா தொடுபுள்ளி ஒரு கேள்வியா கேட்கிறோம். இந்த கேள்வியில தொடுபுள்ளிய கேள்வி. ஆனா என்ன கேட்டுக்கிட்டா பொது தொடலியின் சமன்பாட்டை எழுதுக. எழுதுகின்ற கேள்வியிலே கிடக்கு. நீங்கள் நேரடியா எழுதினா சரி. அப்ப பொது தொடலி 2 வட்டங்கள் இடைவெட்டினா அந்த பொது நான் s1 s2 0. அப்ப 2 வட்டங்கள் தொட்டா அந்த பொது நான் தொடுபுள்ளியில உள்ள பொது தொடலியாக வரும். அப்ப இந்த s1 s2 0 தான் பொது தொடலியின் சமன்பாடு. 2 வட்டங்கள் தொட்டா பொது நான் பொது தொடலியாக அமையும். சரியா பிள்ளைகளே? ரைட். அப்ப இங்க பாருங்க. அப்ப பொது தொடலியின் சமன்பாடு s1 s2 0. s1 s2 0. இதுதான் பொது தொடலியின் சமன்பாடு. சரியா? ரைட். அப்ப s1 தெரியும், x வர்க்கம் சக y வர்க்கம் சக rx சக 4y சக 4 0. s2 தெரியும், x வர்க்கம் சக y வர்க்கம் சய 4y 0. அப்ப ஒன்றிலிருந்து ஒன்று கழிச்சு விட்டா x வர்க்கம் y வர்க்கம் எல்லாம் வெட்டுப்பட்டு உங்களுக்கு ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு வரும். இதுதான் அந்த தொடுபுள்ளியில உள்ள பொது தொடலின் சமன்பாடு. சரிதான பிள்ளைகளே? ரைட். அப்ப அடுத்ததா நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். சரியா? ரைட். கவனிங்க பிள்ளைகளே, 10வது கேள்வி திருவோண கணிதத்தில் உங்களுக்கு வரும். சரிதான்? உங்களுக்கு தெரியும். ABC என்பன முக்கோணி ஒன்றின் கோணங்கள் எனின் சைன் வர்க்கமே
சக sin வர்க்கம் b sin வர்க்கம் c சமன் 2 sin a sin b cos c என காட்டுக. அப்ப இது 10வது கேள்வி. சரிதான்? ரைட். அப்ப நாங்கள் இந்த இடது கை பக்கத்தை எடுப்போம். sin வர்க்கம் a சக sin வர்க்கம் b sin வர்க்கம் c. அப்ப இடது கை பக்கத்தை எடுப்போம். இப்படி ஒரு முடிவு இருக்கு. 1 minus cos 2b சமன் 2 sin வர்க்கம் b. அப்ப sin வர்க்கம் a க்கு பதிலா நாங்கள் என்ன செய்யலாம்? இப்ப இதில sin வர்க்கம் b ஐ நாங்கள் எழுவாயாக்கினா 1 minus cos 2b by 2. அப்ப sin வர்க்கம் a க்கு பதிலா அரைதர 1 minus cos 2a. sin வர்க்கம் b க்கு பதிலா அரைதர 1 minus cos 2b. sin வர்க்கம் c ஐ அப்படியே விடுறேன். ஏனண்டா பிள்ளைகளே, இதிலே ஒரு அரை கிடக்கு, இதிலே ஒரு அரை. அப்ப உண்டு 1 minus sin வர்க்கம் c என்ற விலைக்க நாங்கள் cos வர்க்கம் c என்று எழுதலாம். ஆகவே தான் அதை அப்படியே விட்டிருக்கு. சரி, இங்க பாருங்க. 1 minus sin வர்க்கம் c க்கு பதிலா நாங்கள் cos வர்க்கம் c ஐ போட்டுக்கிறோம். இதில சயறைய பொதெடுத்தா cos 2a plus cos 2b. அப்ப இதுக்கு வாய்பாட்ட பாரு. cos c plus cos t வாய்பா 2 cos c plus d by 2 2 cos a சக b into cos a சக b என்று வரும். சரிதான்? ரைட். 1 minus sin வர்க்கம் c க்கு cos வர்க்கம் c போட்டாச்சு. cos a சக b cos a சக b. இந்த cos a சக b க்கு பதிலா cos pi minus c என்று எழுதலாம். ஏனென்றா முக்கோணியின் கோணங்கள் உங்களுக்கு தெரியும், மூண்டையும் கூட்டினா 180 வரும். அப்ப a சக b என்னத்துக்கு சமன்? 180ல இருந்து c ஐ கழிச்சு வாரதுக்கு சமன். அதுதான் இங்க எழுதிக்கிறாங்க. அப்ப a சக b க்கு பதிலா cos pi minus c minus cos c. அப்ப இது பிளஸ் ஆ போயிடும். minus cos c என்றா இது பிளஸ் ஆ போயிடும். அப்ப இதிலே இப்ப cos c ஐ பொதெடுப்போம். cos c ஐ பொதெடுத்தாச்சு. இதிலே ஒரு cos c மிஞ்சும், இஞ்சால cos a minus b மிஞ்சும். பிறகு என்ன செய்வோம்டா, இதில இருக்கிற cos c க்கு பதிலா என்ன போடலாம்? minus cos a சக b ஐ போடலாம். அதை தான் இங்க போட்டுக்கிறார். இதில இருக்கிற cos c க்கு பதிலா minus cos a சக b ஐ போடலாம். சரி, இப்ப cos c minus cos t வாய்பாட்ட பாவிச்சா சரிதான்? உங்களுக்கு தெரியும் 2 sin 2ஐயும் கூட்டி 2ஆல விரிக்கும். 2ஐயும் கூட்டினா b வெட்டப்படும். சரி, 2ஆல விரிக்க சரிதான்? 2a 2ஆல விரிச்சா a என்று வரும். into sin d minus c by 2. இதில இருந்து தான் இத கழிக்கும். அப்ப 2b 2ஆல விரிச்சா b என்று வரும். சரிதான்? ரைட். இந்த முடிவு நாங்கள் எங்க பாவிக்கிறோம்ங்கள்டா, sin விதியை பாவிச்சு cosine விதியை நிறுவுறதுக்கு இந்த முடிவு பாவிக்கணும். இப்ப எங்களுக்கு sin விதி தந்திருக்கு. இந்த cos c ஐ நிறுவோம். b வர்க்கம் பிளஸ் cos c சமன் a வர்க்கம் பிளஸ் b வர்க்கம் மைனஸ் c வர்க்கத்தின் கீழ் 10ab. அப்ப இந்த பக்கத்தை எடுத்து sin விதியை பாவிச்சு கோணங்கள்ல மாத்துவோம். ரைட். அப்ப என்னென்ன வரும்? சரிதான்? இந்த பக்கத்தை எடுத்து கோணங்கள்ல மாத்தினா இந்த வலது கை பக்கம் உங்களுக்கு என்னென்ன வரும்டா, sin வர்க்கம் a plus sin வர்க்கம் b minus sin வர்க்கம் c இன் கீழ் 2 sin a sin b. இப்ப இதுக்கு பதிலா
2 sin A sin B cos C போடணும். இப்போ போட்டீங்கன்னா 2 sin A sin B cos C. இந்த ரெண்டு sin A sin B எல்லாம் பட்டு உங்களுக்கு என்ன மிஞ்சம் cos C. அப்ப இதுதான் sin விதியிலிருந்து cosine விதியை நிறுவனம். அப்ப அது நிறுவுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இந்த முடிவு பாவிக்க வேண்டி வருது. இப்போ இந்த கேள்விக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு மேலதிகமாக சொல்லிக்கிறேன். சரியா? ரைட். அப்போ பார்ட் ஏயில் உள்ள 10 வினாக்களும் பார்த்தேன்.